ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. கடைசி 200 வருஷம் ராபரி அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது குரூப் ஆஃப் ராபர்ஸ் ஒரு பேங்கை சூஸ் பண்ணுவாங்க, அதோட ப்ளூ பிரிண்ட் எடுப்பாங்க, பிளானை போடுவாங்க, அந்த பேங்க்ல போய் கொள்ளையடிச்சு வந்துட்டே இருப்பாங்க இல்லையா. இதுதான் பாத்தீங்கன்னா காலகாலத்துக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரே ராபரி மெத்தடாவும் பேட்டர்னாவும் இருக்கு. ஆனா இந்த ஒரு பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமா அடிக்கப்பட்ட ஒரு ராபரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுதான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் சைபர் ராபரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டத்துல இன்டர்நெட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நடந்த முதல் சைபர் ராபரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் சம்திங் நியூவாவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போடுறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் அப்படின்றது செம்மையா growth ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே போதும், இல்ல ரிசல்ட் அப்படியே வரிசையா வந்துரும். அதே நேரத்துல இன்டர்நெட்டும் செம்ம செக்யூர்டாவும் மாறிடுச்சு. ஆனா இதே மாதிரி தொடக்க காலகட்டத்தில் இன்டர்நெட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆனோம். அதாவது இன்டர்நெட் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பேஸ்டு நெட்வொர்க் சிஸ்டம் தான் இருக்கவே செஞ்சுச்சு. அதுல குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா இனிஷியல் காலகட்டத்தில் டெலிநெட் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் இந்த உலகத்துக்கு அறிமுகமாச்சு. இந்த டெலிநெட்டை பத்தி சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா இது ஒரு பாக்கெட் சுவிட்ச்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆச்சு. கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படின்னா இது போன் மாதிரியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போன் மாதிரிலாம் கிடையாது, இது இன்டர்நெட் தான். அதாவது நம்ம ஒரு சிஸ்டத்துல இருந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அது நெட்வொர்க் வழியா இன்னொரு சிஸ்டத்துக்கு போகும். அப்படி அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்புறவங்க இருந்து போறப்ப அது ஒரிஜினல் மெசேஜாவே அனுப்பப்படாம இடையில பிரிக்கப்பட்டு யாருமே படிக்க முடியாத அளவுக்கு மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டு அந்த மெசேஜ் ரிசீவரை போய் ரீச் ஆகிறப்ப மறுபடியும் அந்த மெசேஜ் எல்லாம் ஒன்னா கம்பைன் பண்ணப்பட்டு ஒரிஜினல் மெசேஜாவே மாறிடும். சோ இது பாத்தீங்கன்னா செக்யூர்டா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆனனாலேயே அந்த காலகட்டத்தில் இது கம்பெனி அண்ட் பேங்குக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா யூஸ் ஆச்சு. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயமே அறிமுகப்படுத்தப்படுது இல்லையா. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு கம்யூனிகேட் பண்ணணும்னாலே ஒரு ஆளை அனுப்பி விட்டாதான் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஆனா இந்த டெலிநெட் அப்படின்ற ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா ஈஸியா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டே இன்னொரு பேங்கோட கான்டாக்ட் பண்ணிடலாம் இல்லையா. இது பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள இருக்க பேங்குக்குள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்றதை தாண்டி அந்த நாட்டுக்குள்ள இருக்க எந்த பேங்கோட வேணாலும் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன் அந்த நாட்டை தாண்டி இந்த உலகத்துல இருக்க எந்த பேங்க் கூட வேணாலும் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இந்த நெட்வொர்க் இருந்துச்சு. சோ அதனாலே இது செம்ம இன்னோவேட்டிவா இருந்தனாலே பேங்க் எல்லாமே இந்த சிஸ்டத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. இது பேங்க் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய டெக் கம்பெனிஸான ஆப்பிள், டன், பிராட்ஸ்ட்ரீட் மாதிரியான டெக் கம்பெனிஸும் இந்த நெட்வொர்க் சிஸ்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கம்பெனிஸா டெலிநெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் டெலிநெட்டும் பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகி ஸ்பிரிண்ட் நெட்டா மாறுது. அப்படி ஸ்பிரிண்ட் நெட்டா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அதுல செக்யூரிட்டி சிஸ்டமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணப்படுது. சோ அதனாலேயே பேங்க் எல்லாமே பயமே இல்லாம ஸ்பிரிண்ட் நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்பிரிண்ட் நெட்டை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்க வெப்சைட் பேஜ் எல்லாம் எப்படி இருக்கும், அழகழகான இமேஜ், அழகான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அது ஒன்லி டெக்ஸ்ட் ஓரியன்டட் வெப் பேஜா தான் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கேள்வி நீங்க டெக்ஸ்டா டைப் பண்ணீங்கன்னா பதில் டெக்ஸ்டா மட்டும் தான் வரும். சப்போஸ் பாயிண்டா இருந்தா புல்லட் பாயிண்ட்ஸா வரும். ஆனா இந்த மாதிரி கேள்வியும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்க மாதிரி ஈஸியா டைப் பண்ணலாம் கேட்ற முடியாது. அதுக்குன்னு சில கீவேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். இருந்தாலும் இதுவும் இன்டர்நெட்டோட தொடக்க காலகட்டம் இல்லையா, அதனாலே அந்த காலகட்டத்தில் இது செம்ம அமேசிங்கா இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்பிரிண்ட் நெட் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த டெலிநெட் மாதிரி கம்பெனிஸ்க்கு மட்டும் கொடுக்காம பப்ளிக்கும் யூஸ் பண்ண அலோவ் பண்ணப்பட்டுச்சு. சோ அதனாலே மக்கள் மத்தியில இந்த ஸ்பிரிண்ட் நெட் செம்மையா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ராபரி நடக்கிறதுக்கு காரணம் அமைய போகுது அப்படின்றது அந்த டைம்ல யாருக்குமே தெரியல. எஸ், இது நடந்துட்டு இருக்க காலகட்டம் பாத்தீங்கன்னா 1990 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பிராக் அப்படின்ற ஒரு ஆன்லைன் மேகசின் வெளியிடப்பட்டுச்சு. இந்த பிராக் அப்படின்ற மேகசினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஹேக்கிங்காகவே எக்ஸ்க்ளூசிவா வெளியிடப்பட்ட மேகசின். சோ இந்த மேகசின் ஒவ்வொரு தடவையும் வெளியிடப்படுறப்பையும் பாத்தீங்கன்னா ஹேக் பண்றதுக்கான புது புது ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு அதை பப்ளிக்காவே வெளியிடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 1993 கிட்டத்தட்ட 41 இஷ்யூஸ் வெளியிடப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 1993 வருஷம் மார்ச் மாசம் 42வது இஷ்யூ வெளியிடப்படுது. அந்த ஒரு இஷ்யூல தான் சில டீடைல்ஸ் அவங்க லீக் பண்றாங்க. அதுதான் எக்கச்சக்கமான ஸ்பிரிண்ட் நெட்டோட நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லாம் நார்மல் ஆடியன்ஸ் பாக்குறப்ப சாதாரண நம்பர் மாதிரி தான் தெரியவே செய்யும். ஆனா இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் பெரிய பெரிய பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட நெட்வொர்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கான URL மாதிரி தான் இந்த நம்பர்ஸ். சோ இந்த நம்பர்ஸ் இருந்தாலே போதும் அவங்களுடைய நெட்வொர்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் வரைக்கும் உங்களால போக முடியும். ஆனா அதை தாண்டி அவங்களோட உள்ள இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சா மட்டும் தான் எடுக்க முடியும். சோ அதனாலே இது அந்த அளவுக்கு பெருசா டேஞ்சரா இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் இந்த பிராக் மேகசின் அதை வெளியிட்டாங்க. ஆனா அப்படி இவங்க வெளியிட்ட இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாரும் சாதாரணமா எடுத்தாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரஷ்யால இருக்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்க 2 ஹேக்கர்ஸ் இதை சாதாரணமா எடுக்கவே இல்ல. இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எதை நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. அப்படி பிளான போடுறப்ப அவங்க முடிவு பண்ண ஒரு கம்பெனி தான் சிட்டி பேங்க். எஸ், இந்த சிட்டி பேங்கோட 363 கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் ஆகிற கோட பாத்தீங்கன்னா இந்த பிராக் மேகசின் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அந்த எல்லா கோட் வேர்ட்ஸையும் அவங்க
கலெக்ட் பண்ணிட்டு அதை கிராக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்படி இவங்க சிட்டி பேங்கை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அந்த டைம்ல சிட்டி பேங்கோட பிரான்ச் அமெரிக்கால மட்டும் கிடையாது, அமெரிக்காவை தாண்டி சிங்கப்பூர், மணிலா, டோக்கியோல இருந்துச்சு. அதை தாண்டி யூரோப்ல வந்தோம் அப்படின்னா மிலான், பாரிஸ்ல இருந்துச்சு. முக்கியமா அமெரிக்கால நியூயார்க்ல இருந்துச்சு. இந்த நியூயார்க்ல இருக்க இந்த பிரான்ச் தான் சிட்டி பேங்கோட ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி உலகம் ஃபுல்லா பிரான்ச்சஸ் வச்சிருந்தனாலே அந்த காலகட்டத்திலே சிட்டி பேங்க் தான் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பேங்க் ஸ்பிரிண்ட் நெட்டை யூஸ் பண்றது ஹேக்கர்ஸ்க்கு செம்ம வசதியா போச்சு. அதை எப்படியாச்சும் நம்ம ஹேக் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப இந்த 2 ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ரசன் ஹேக்கர்ஸ் இந்த சிட்டி பேங்கை நம்ம ஹேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா 1990s காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சிட்டி பேங்க் ஒவ்வொரு நாளுமே $5 trillion பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிண்ட் நெட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த ஸ்பிரிண்ட் நெட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க் சிஸ்டத்தை கிராக் பண்ணி இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான மணியை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் எதுவுமே செய்யாமையே அசால்ட் ஆட்டிய போட்டுலாம் இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஹேக்கர்ஸும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மாங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. அதாவது கிட்டத்தட்ட 363 சிட்டி பேங்க் கம்ப்யூட்டருக்குள்ள என்ட்றதுக்கான கோடு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அந்த எல்லா கோடையும் மாத்தி போட்டு உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கானுங்க. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் சிட்டி பேங்க் அதை செம்ம செக்யூர்டா வச்சிருக்கனாலே இவங்களால உள்ள போகவே முடியல. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களா மாறுது, மாதங்கள் வருடங்களாவும் ஆகுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கழிஞ்சிருது. ஆனா என்னதான் 1 வருஷம் கழிஞ்சாலும் இவங்க ரெஸ்ட் டைம்ல ஃபுல்லா இதை எப்படியாச்சும் கிராக் பண்ணியானு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்படி ட்ரை பண்றப்ப கடைசியா ஒரு நாள் ஒரே ஒரு சிட்டி பேங்கோட கம்ப்யூட்டருக்குள்ள இவங்க ஈஸியா உள்ள என்டர் ஆயிரானுங்க. அது இப்போ செக்யூர்டா இருந்த அந்த சிஸ்டத்துக்குள்ள இவங்க என்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சிட்டி பேங்கோட பாஸ்வேர்ட் சிஸ்டத்தை கிராக் பண்ணி உள்ள போறதுதான் கஷ்டமா இருந்துச்சே தவிர அந்த பேங்க்ல இருக்கிற சில எம்ப்ளாயிஸ் செய்யற சின்ன தப்புனால இவங்க உள்ள ஈஸியா என்டர் ஆயிரலாம் இல்லையா. சிட்டி பேங்க்ல இருந்த அந்த 363 கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்த அந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஒரு நாள் லாக் அவுட் பண்ண மிஸ் பண்ணிடுறாரு. அப்படி லாக் அவுட் பண்ணாம விட்டு அந்த ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த 2 ஹேக்கர்ஸ் உள்ள என்டர் ஆயிரானுங்க. ஒன்ஸ் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள என்டர் ஆன உடனே இவங்க பண்ண முதல் வேலையே உள்ள இருக்கிற எல்லா டேட்டாவையும் டக்கு கரெக்ட் பண்றானுங்க. அப்படி கரெக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்டர் ஆனாலே ஹேக்கர்ஸ் அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்குள்ள ஈஸியா என்டர் ஆயிருவாங்க இல்லையா. அந்த ஒரு கம்ப்யூட்டரை வச்சே பாத்தீங்கன்னா அடுத்த 363 கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி என்ட்ராலாம் அப்படின்ற வேவை இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்ச உடனே இந்த சிட்டி பேங்க்ல எப்படா மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, யாரோட சிஸ்டத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்க முயல்றாங்க. அப்படி ட்ரை பண்றதோட பலனா கடைசியா எந்த சிஸ்டத்துல இருந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுல எப்படி மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்றதையும் நோட் பண்ணிடுறாங்க. அதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கிற அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் போயிட்டு லாகின் ஐடியை போட்டு உள்ள போயிட்டா எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து எவ்வளவு அமௌண்ட்ன்றதை என்டர் பண்ணணும், அதை எந்த நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்றதை என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் கிளிக் என்டர்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் பார்த்தா அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்ற டீடைல இந்த 2 ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அதை பார்த்தோன்னே இது என்ன இவ்வளவு சிம்பிளான வேலையா இருக்கு, அப்ப இதை வச்சு ஈஸி ஆட்டியா போட்டலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க யோசிக்கிறானுங்க. ஆனா அப்படி யோசிக்கிறப்ப தான் அவனுங்களுக்கே தெரியுது இதை பாக்குறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், இதை நம்ம ஹேக் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணதே பெரிய விஷயம் தான். இதை தாண்டி நம்ம மாட்டுக்கு ஆட்டியா போறோம்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ட்ராக் பண்ணி நம்ம தான் பண்ணோன்றதை கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னா நம்மளை தூக்கி அலைக்கா ஜெயிலுக்குள்ள போட்டுருவானுங்க. சோ நம்ம இந்த ராபரியை மேற்கொள்றதுக்கு பதிலா நம்ம கலெக்ட் பண்ண இந்த ஒரு டேட்டாவை வித்தோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹேக்கர்ஸோட சரௌண்டிங்ல யாராச்சும் இந்த டேட்டாவை வாங்குறதுக்கு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறானுங்க. அப்படி தேடி பாக்குறப்ப ஒரு ஹேக்கரும் கிடைக்கிறான். அவனோட நேம் தான் விளாடிமிர் லெவின். எஸ், இந்த விளாடிமிர் லெவின் பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல தான் இருக்கவே செய்யறான். அவன் போயிட்டு நாங்க இந்த மாதிரி சிட்டி பேங்கோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம், எப்படி அந்த பேங்க்ல இருந்து மணியை ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்ற எல்லா டீடைல் எங்கிட்ட இருக்கு, இது உனக்கு வேணும்னா எங்களுக்கு $100 கொடுத்தா போதும், இந்த டேட்டா ஃபுல்லா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. இப்படி சொன்ன உடனே விளாடிமிர் லெவின் கொஞ்சம் கூட யோசிக்காம $100 கொடுத்து அந்த டேட்டா ஃபுல்லா வாங்கிக்கிறான். என்ன சொல்றீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா ஒர்க்க போட்டு வெறும் $100 தான் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இது இந்த காலகட்டத்தில் வேணா $100 கம்மியா இருக்க மாதிரி தோணலாம். ஆனா 1990s காலகட்டத்தில் $100 பெரிய அமௌண்ட் இல்லையா. சோ அதனாலே அந்த அமௌண்ட் கிடைச்சா போதும் நம்ம போலீஸ் மாட்ட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதுக்கடுத்து அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆகி ஓடிட்டானுங்க. அதுக்கடுத்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் விளாடிமிர் லெவின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த டேட்டாவெல்லாம் அவனோட சிஸ்டத்துல உட்காந்து டைப் பண்ணி பார்க்கறான். அப்படி டைப் பண்ணி பார்க்கறப்போ அசால்ட்டா சிட்டி பேங்கோட நெட்வொர்க்ல போறது அவனாலே உணர முடியுது. அதுக்கடுத்து ஃபைனலா அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ற அந்த ஒரு லாகின் சிஸ்டத்துக்குள்ள இவனால என்டர் ஆக முடியுது. ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ரேண்டமா ஒரு அக்கௌண்ட் நம்பர் எங்க அனுப்பணும், எவ்வளவு அமௌண்ட்ன்றதை டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறப்ப நம்ம தப்பா ஏதாச்சும் பண்ணக்கூடாது, பண்றதா இருந்தா ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஒன்ஸ் அப்படி யோசிச்ச உடனே அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரொம்ப ட்ரஸ்டா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்றான். அப்படி சூஸ் பண்ண உடனே அவனை கூட்டு வந்து பாருடா, நம்ம எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம கன்னு எதுவுமே யூஸ் பண்ணாம இப்ப நம்ம கொள்ளையடிக்க போறோம், அந்த கொள்ளையை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு இவ்வளவு % சேர் அந்த பணத்துல இருந்து உனக்கு தந்துருவேன். ஆனா நீ அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நான் சொல்ற நாட்டுக்கு நீ போகணும், அந்த நாட்டுல இருக்கிற இந்த சிட்டி பேங்க்ல போயிட்டு நீ புதுசா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணிட்டு அடுத்த நாள் வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அப்படி அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு இண்டிகேட் பண்ணுவேன், அதாவது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அதே
அதே பேங்க்குக்கு போயிட்டு நான் சொல்ற அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும் மட்டும் கேளு, அப்படி கேட்டனா அவங்களே உன்ட்ட அமௌண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி விளாடிமிர் லெவின் பேசுறத பார்த்தோம்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் செம்மையா சிரிப்பு வந்துருது. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நீ பாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு போக சொல்ற, அங்க போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ற, அப்படி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை போய் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்ற, அது எப்படி பணம் போடாம பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதுக்கு விளாடிமிர் லெவின் சிரிச்சுக்கிட்டே, இப்போ பேங்கிங் சிஸ்டமே என்னோட கையில தான் இருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்றதை டிசைட் பண்ண போறது நான் தான். சோ நான் சொல்றதை நீ செஞ்ச அப்படின்னா நான் உனக்கு ஷேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி எனக்கு சொல்றேன், நீ சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டும் பார்த்தனா விளாடிமிர் லெவின் பேசினதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி பின்லாந்துக்கு போறான். எஸ் விளாடிமிர் லெவின் பார்த்தனா பின்லாந்துக்கு போன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை பின்லாந்துக்கு அனுப்பி வைக்கிறான். அங்க போன உடனே அங்க இருக்கிற ஒரு சிட்டி பேங்க் பிரான்ச்ல போய் அக்கௌண்ட்டையும் டெம்பரரியா ஓபன் பண்ண சொல்றான். அவனும் ஓபன் பண்ணிதான். அப்படி ஓபன் பண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ட்ட இருந்து அக்கௌண்ட் நம்பரையும் கெட் பண்ணிடுறான். அப்படி கெட் பண்ண உடனே மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த பேஜுக்குள்ள என்டர் ஆயிரா. அப்படி என்டர் ஆன உடனே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி பின்லாந்து டைப் பண்ணி அதுல பிரான்ச்சை செலக்ட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு அமௌண்ட்ன்றதை என்டர் பண்ணி கடைசியில கிளிக் பண்றான். அப்படி கிளிக் பண்ண உடனே என்டர் பண்ண அமௌண்டான $4,00,000 அப்படியே பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அடுத்த நாள் காலையில அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ இப்ப தைரியமா அந்த பேங்க்ல போயிட்டு வித்ட்ரா பண்றதுக்கான ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு $4,00,000 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அந்த ஃப்ரெண்டும் அதெல்லாம் ஒண்ணுமே புரியாத மாதிரி அந்த பேங்க்குள்ள என்டர் ஆயிட்டு என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற $4,00,000 நான் இப்ப வித்ட்ரா பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த மணி டெல்லர் இருக்கனால செம்மையான சாக்கு. என்னடா நேத்து தான் இவன் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு போனா இன்னைக்கு $4,00,000 வேணும்ன்றியான், அவ்வளவு காசு அது பண்ணி போட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அக்கௌண்ட் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப $4,00,000 இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ண உடனே, சார் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சோட மேனேஜர் போயிட்டு அந்த பேங்க் எம்ப்ளாயி $4,00,000 இவர் எடுக்கணும்னு சொல்றாரு. நேத்து தான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாரு, இவருக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த பிரான்ச் மேனேஜரால சிஸ்டத்தை போட்டு டப்பு செக் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப எதுவுமே சஸ்பீஷியஸா இருக்க மாதிரி இவருக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல ஸ்பிரிண்ட் நெட் செம்ம செக்யூர்டான நெட்வொர்க், அது மட்டும் கிடையாது சிட்டி பேங்கோட நெட்வொர்க்கும் செம்ம செக்யூர்டுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் மேல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது இல்லையா. சோ அதனாலேயே இந்த அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது அவரோட அமௌண்டா தான் இருக்கணும், நீங்க யோசிக்காம அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த எம்ப்ளாயும் அந்த $4,00,000 அப்படியே பேக்ல எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே லெவினோட ஃப்ரெண்டுங்களும் செம்மையான எக்ஸைட்மெண்ட், ஆத்தாடி என்னடா அது $4,00,000 அசால்ட்டா எடுத்து வந்து கொடுக்குறானுங்க, அப்ப இது செம்மையான ட்ரிக்கா இருக்கா, நம்ம ஃப்ரெண்டு உண்மையிலே வேற லெவல்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேக் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். அப்படி கிளம்பி வந்து அடுத்த சில மணி நேரங்களிலே பார்த்தீங்கன்னா பின்லாந்துல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு வந்துடுறான். அப்படி ரஷ்யாவுக்கு வந்த உடனே விளாடிமிர் லெவினும் அவனோட ஃப்ரெண்டு செம்மையா அதை செலிப்ரேட் பண்றானுங்க. அப்படி செலிப்ரேட் பண்ண உடனே விளாடிமிர் லெவினுக்கு இன்னமும் பேராசை அதிகமாக ஆரம்பிக்குது. ஆத்தாடி ராபரி பண்றது இவ்வளவு ஈஸியான வேலையா, அப்ப இனிமேல் நம்ம தானே கிங், அடுத்தடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கா நம்ம ஃப்ரெண்ட் அனுப்பிட்டு அங்க இருந்து காசை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா அப்படி முடிவு பண்ண அந்த ஒரு டைம்ல சிட்டி பேங்க்ல சில ஐடி ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பிக்கஸ்ட் அலாரம் கிரியேட் பண்ணுது. என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஒரு சாதாரண கஸ்டமரோட அக்கௌண்ட்ல இருந்து $4,00,000 வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் அந்த அக்கௌண்ட்டுக்கு $4,00,000 வந்ததுக்கான எந்த விதமான சோர்ஸும் இல்ல, அது எங்க இருந்து டெபாசிட் பண்ணப்பட்டுச்சுன்றதும் தெளிவா இல்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி $4,00,000 எடுத்துட்டு போனா, அப்ப இதுல சம்திங் சஸ்பீசியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே நியூயார்க் ஹெட் ஆபீஸ்க்கு பார்த்தா இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அப்ப சம்திங் ஏதோ இங்க தப்பா நடந்திருக்கு, நம்ம பேங்க்ல ராபரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சிட்டி பேங்க் உணர்றாங்க. அப்படி உணர்ந்த உடனே இந்த ஒரு விஷயத்தை எஃபிஐக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிட்டி பேங்கோட மணியை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான் இன்சூர் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனாலே டைரக்டாவே எஃபிஐ பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. சோ அப்படி என்டர் ஆன உடனே அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் அப்படின்னு ஒண்ணு பெருசா கிடையவே கிடையாது. சோ அதனாலே அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அதுல இப்பெல்லாம் ராபரி நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல. சோ அதனாலே எஃபிஐ கேஸ்க்குள்ள வந்தோடனே பண்ண முதல் வேலையே, யாராச்சும் இந்த மாதிரி சஸ்பீசியஸா பெரிய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண வந்தாங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு மணியை கொடுக்க வேணாம், உடனே அந்த விஷயத்தை நியூயார்க்ல இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா சிட்டி பேங்குக்கும் அனுப்பப்படுது. இப்படி ஒரு பக்கம் எஃபிஐ மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் சிட்டி பேங்க்ல இருக்க ஐடி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நெட்வொர்க் சிஸ்டத்துல எந்த இடத்துல பிரீச் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விளாடிமிர் லெவின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அடுத்த ராபரிக்கு ரெடி ஆக ஆரம்பிக்கிறான். எஸ் அதுக்காக பாத்தீங்கன்னா அவன் முன்னாடி அனுப்பினா அதே ஃப்ரெண்ட் எல்லாம் அனுப்பல, ஏன்னா அடுத்தடுத்து ஒரே ஃப்ரெண்ட் அனுப்பினா அவன் சேர அதிகமா கேட்பான் இல்லையா, அது இவனுக்கும் லாபம் இல்லாம போயிடும். சப்போஸ் அவன் பயந்துட்டா அப்படின்னா இவனை ஈஸியா மாட்டி விட்டுருவான் இல்லையா. சோ அதனாலே இதுக்கு முன்னாடி அனுப்பினா அந்த ஃப்ரெண்டுக்கு பதிலா இன்னொரு ஃப்ரெண்டா பிடிக்கிறான். அவர் பாத்தீங்கன்னா நியூரோ சர்ஜன். ஆனா என்னதான் நியூரோ சர்ஜனா இருந்தாலும் அவர் டாக்டரா இருந்து மணி சம்பாரிச்சதை விட கம்ப்யூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து மணி சம்பாரிச்சது தான் அதிகம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் செம்மையா எவால்வ் ஆயிட்டு இருந்தனாலே கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வித்து செம்மையா சம்பாரிச்சிட்டு இருந்தாப்ல. அந்த ஒரு பிசினஸ்ல தான் ஸ்டார்டிங்ல நம்ம விளாடிமிர் லெவின் இருந்தான். அப்படி இவனும் கம்ப்யூட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிறப்ப ஏற்பட்ட பழக்கத்துல கிடைச்ச ஃப்ரெண்டு தான் இந்த நியூரோ சர்ஜன். சோ அவரை இவன் ரீகால் பண்ணி அவரை கூப்பிட்டு இவனோட பிளான சொல்றான். அந்த பிளான கேட்டோன்னே அந்த டாக்டருக்குனாலும் செம்மையான ஷாக்கு. ஏன்னா டேய் நானே சம்பாதிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், இது சம்பாத்தியத்துக்கு தானே தவிர நான் கிரைம் பண்ணலாம் ஆசைப்படல, நீ சொல்ற வேலை நான் பண்ணனா என்ன தூக்கி ஜெயில வச்சிருவானுங்க, என்னன்னா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்கோட
கேங்கோட பேரு டாம்போ கேங். இவங்க நம்ம ஏரியால சரியான பிரச்சனை கைங்க. இவங்க பார்த்தாலே எல்லாருமே பயத்துல நடுங்குவானுங்க. ஏன் ஒரு ஃபேக்டரியே பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கேன். சோ இந்த கேங்க மட்டும் நீ பிடிச்சேன்னு வச்சுக்க, நீ என்ன வேலை சொன்னாலும் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு தேவை காசு தான். அந்த காசை மட்டும் நீ கொடுத்தனா உனக்காக எந்த வேலை வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாப்ல. சோ அதை கேட்டோன்னே அந்த டாம்போ கேங்கோட கான்டாக்ட் வாங்கி அந்த டாம்போ கேங் டைம் பேசுறான். அப்படி பேசுறப்ப இவனோட ஷேரிங் அவங்களுக்கு பிடிச்சனாலே அவங்களும் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறானுங்க. சோ அப்படி ஓகே சொன்னோடனே எங்க போகணும் அப்படின்ற பிளானையும் விளாடிமிர் லெவின் போட்டு கொடுக்குறான். அதுதான் அர்ஜென்டினா. எஸ், இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருக்க ஒருத்தனை அர்ஜென்டினாக்கு போக சொல்றான். அர்ஜென்டினாக்கு போறதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு சிட்டி பேங்க்ல அக்கௌண்டை ஓபன் பண்ண சொல்றான். அப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே வழக்கம் போல அந்த நம்பரை வாங்கி அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்றான். இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த அமௌண்ட்டை ஈஸியா நம்ம எடுத்துனா அப்படின்னு தான் லெவின் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆல்ரெடி சிட்டி பேங்கோட ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சிட்டி பேங்கோட நெட்வொர்க்கை நுண்ணிப்பா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ அதனாலே அர்ஜென்டினாக்கு அனுப்பப்பட்ட இந்த ஒரு டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சஸ்பீசியஸை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே அந்த அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ண சொல்றாங்க. அப்படி ஹோல்டு பண்ணோடனே FBI-க்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்களும் அர்ஜென்டினாக்கு பறந்து போறாங்க. அப்படி போறவங்க அடுத்த நாள் காலையில அந்த பேங்க்குக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த தம்போ கேங்ல இருக்க ஒருத்தன் அந்த பேங்க்குள்ள என்டர் ஆகுறான். அதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ண பாத்தீங்களா, அவனே என்டர் ஆகுறான். அப்படி என்டர் ஆனாவே வழக்கம் போல என் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்ன உடனே அந்த பேங்க் எம்ப்ளாயி FBI-க்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்படி சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்டே FBI விறுவிறுன்னு உள்ள வந்து அவனை அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண அவனை இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா என்னதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டு போனாலும் தாம்போ கேங்கோட பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்யறப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேங்கையோ இல்லாட்டினா வேலை கொடுத்தவனையோ காட்டி கொடுக்க கூடாது அப்படின்றதான் அவங்க கேங்கோட குறிக்கோளேவும். சோ அதனாலேயே FBI-யால அவன் வாயில இருந்து எதையுமே வாங்கவே முடியல. சோ அதனாலேயே FBI என்ன பண்றேன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க முழிச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல நம்ம அனுப்பிவிட்ட ஆள் மாட்டிக்கிட்டா அப்படின்றது விளாடிமிர் லெவினுக்கு நல்லாவே தெரியுது. சோ நம்மளுடைய மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதும் அவனுக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னதான் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம அடுத்து ஒரு மிகப்பெரிய கொள்ளைய பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான போடுறான். அதுதான் இஸ்ரேல் இருக்க சிட்டி பேங்கை கொள்ளையடிக்கிறது. எஸ், இந்த ஒரு கொள்ளைக்காக பாத்தீங்கன்னா மறுபடியும் டாம்போ கேங்ல இருந்து இன்னொருத்தனை அனுப்பி விடுறான். அப்படி அனுப்பி விட்டோன்னே இதுக்கு முன்னால அனுப்பின மாதிரி சின்ன அமௌண்ட்ல அனுப்பாம ஒரு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறான். அப்படி இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே சிட்டி பேங்க் இதை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே FBI பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அலெக்சி லாக்ஸ்மனோ அப்படின்றவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஒரு மிஷனும் பாத்தீங்கன்னா விளாடிமிர் லெவினுக்கு ஃபெயிலியர் தான் முடியுது. ஆனா சிட்டி பேங்க்கு பாத்தீங்கன்னா இது சக்சஸ் ஆவே அமையுது. ஆனா என்னத்த சக்சஸ் அமைஞ்சாலும் இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு மூளையா இருக்கவன இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா. அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னால இவன் அடுத்தடுத்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே தானே இருப்பான். சோ அதுவே பாத்தீங்கன்னா சிட்டி பேங்க்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் விளாடிமிர் லெவின் பாத்தீங்கன்னா எப்படி இவங்க நம்மள பிடிக்கிறாங்கன்னே தெரியல. நம்மளும் ஒரு தடவை நாட்டை மாத்திட்டு தான் இருக்கோம். ஆனா எப்பயும் வந்து புடிச்சிட்டு போயிடாங்களப்பா. சோ இந்த தடவை நம்ம இவங்க பிடிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா பிளான போடுறான். எஸ், வட்ட ஒரே ஒரு பேங்க்கு மட்டும் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா தானே ஈஸியா கண்டுபிடிக்கிறானுங்க. சோ இந்த தடவை ஒரு பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இந்த உலகத்துல இருக்க மல்டிபிள் பேங்க்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா எந்த பேங்க்ல கொள்ளையடிக்க போறோம் அப்படின்றது FBI-க்கு தெரியாது இல்லையா. அப்படி தெரியல அப்படின்னாலே நம்மளும் பணத்தை ஈஸியா கொள்ளையடிச்சு வந்துடலாம் அப்படின்னு லெவின் நினைக்கிறான். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா எவ்ஜெனி கொரால்கோ அப்படின்றவனை நியூயார்க்கு அனுப்பி விடுறான். அப்படி அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தனை மட்டும் சிங்கிளா அனுப்பி விடாம அவன் கூட அவன் ஒய்ஃபையும் சேர்த்தே அனுப்பி விடுறான். சோ எவ்ஜெனியும் அவனுடைய ஒய்ஃபும் நியூயார்க்கை ரீச் பண்றாங்க. ரீச் பண்றதோட மட்டும் இல்லாம சிட்டி பேங்க்ல அக்கௌண்ட்ஸும் ஓபன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி யூஜனி அவனோட ஒய்ஃபான காத்ரினாவும் நியூயார்க்ல சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற சிட்டி பேங்க்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. சோ அப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே அந்த அக்கௌண்ட் நம்பரை லெவின் வாங்கிடுறான். அப்படி லெவின் அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கின உடனே ரேண்டமா அந்த உலகத்துல இருக்கிற வேறு சில அக்கௌண்ட் நம்பர்ஸையும் கெட் பண்றான். அப்படி கெட் பண்ண உடனே அந்த எல்லா அக்கௌண்ட் நம்பருக்குமே சேம் டைம்ல மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றான். அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான டிஜிட்ல நம்பர்ஸை என்டர் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ற மாதிரி சென்ட் பண்றான். அப்படி சென்ட் பண்ண உடனே இந்த உலகத்துல இருக்கிற வித்தியாசமான சிட்டி பேங்க் பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா சஸ்பிஷியஸான அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற இண்டிகேஷன் வருது. அப்படி இண்டிகேஷன் வந்த உடனே FBI-க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்படி இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட உடனே என்னடா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுச்சு, ஆனா இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இதுல எதுல இருந்து அடுக்கப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு FBI கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படி அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அடுத்த நாள் காலையில முந்தின அக்கௌண்ட் ஓபன் பண்ண காத்ரினா இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது யூஜியனோட ஒய்ஃபான காத்ரினா அவங்க பாத்தீங்கன்னா சோலோவா பேங்குக்குள்ள என்டர் ஆறாங்க. ஏன்னா யூஜியனுக்கு ஏதோ ஒரு வேலை காரணமா பாத்தீங்கன்னா கேத்ரினாவை அங்கேயே விட்டுட்டு ரஷ்யாவுக்கு மறுபடியும் கிளம்பி போயிடுறான். சோ அதனாலே கேத்ரினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கலந்த நடுக்கத்தோடைய பேங்க்குள்ள என்டர் ஆகி என் அக்கௌண்ட்ல இருக்கிற $5 லட்சம் நான் வித்ட்ரால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இவங்க அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி FBI-க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே FBI அந்த இடத்துக்கு விரைந்து வந்து கேத்ரினாவை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் விளாடிமிர் லெவின் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கா அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் இந்த உலகத்துல இருக்கிற மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் எந்த பேங்க்ல புதுசு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்குன்றதையும் FBI பார்ப்பாங்க இல்லையா. அப்படி
பார்க்கறத மட்டும் இல்லாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையிலே யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண வர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா சஸ்பிஷியஸா தெரிஞ்சு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி FBI இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அப்படி பாக்குறப்ப காத்தினா அந்த மாதிரி வந்து கேட்டாலே உடனே FBI இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது ரஷ்யால ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற விளாடிமிர் லெவினுக்கு தெரியாம போச்சு. FBI கேத்ரினாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பெரிய கை யாரு அந்த மூளையா செயல்படுறது அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டோம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கேத்ரினாக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி என்ன இந்த வேலையை பண்ண சொன்னாரு. அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே எப்படியும் பார்த்தீங்கன்னா போன் மூலம் யூஜனியை கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டாக்ட் பண்றப்ப கேத்ரினாவை பத்தியும் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே யூஜனிகள் ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிருது. என்ன சார் சொல்றீங்க, என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? அவ எந்த தப்புமே பண்ணல, உங்களுக்கு என்ன டீடைல் வேணுமோ நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா இது வரைக்கும் யாருமே சொல்லாத விளாடிமிர் லெவின் தான் அதை பண்ண சொன்னா அப்படின்ற டீடைல யூஜனி எப்படிட்ட சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவனோட வாக்குமூலத்தை அப்படியே ரெக்கார்டாவே அவங்க பதிவு பண்ணிடுறாங்க. அப்படி பதிவு பண்றதோட மட்டும் இல்லாம உங்க வைஃபை நீங்க இங்க இருந்து கூட்டு போனோம் அப்படின்னா நீங்க இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. அப்படி சொன்ன உடனே நான் நாளைக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜனி அடுத்த நாளே ரஷ்யால இருந்து கிளம்பி நியூயார்க்கு வர்றான். அப்படி வர்ற ஏர்போர்ட்லயே அவனை வச்சு அரெஸ்ட் பண்றதா அவங்களோட பிளானா இருக்கு. ஆனா அப்படி அரெஸ்ட் பண்ண போறப்ப இன்னொரு ட்விஸ்டையும் பாக்குறாங்க. அதுதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து அவன் தனியா வராம அவனோட மகளையும் கூடிய கூட்டு வந்திருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு சாக்க கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவன்ட்ட ப்ராப்பரான வீசா கீசா எதுவுமே கிடையாது. இமிகிரண்ட் மாதிரி உள்ள வரவே செய்யறான். சோ அதனால நியூயார்க்ல அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்படி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கப்ப FBI உள்ள போறாங்க. அப்படி போன உடனே இவனை நாங்க தனியா தானே வர சொன்னோம், நீங்க எதுக்கே அவன் புள்ளிய வர கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப இந்த பிள்ளைக்கு எங்களை விட்டா வேற யாருமே கிடையாது, இவன் எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வேற அவன் சொல்றான். அதை சொன்ன உடனே FBI செம்ம காண்டாயிடுறாங்க. ஏன்னா யூஜனியா அவனோட ஒய்ஃபனை காத்துனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயில போடுறதா அவங்களோட பிளானா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளையை எங்கிட்டா போய் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி புரியாம இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல FBI இருந்த ஸ்டீவ் அப்படின்ற ஒருத்தரை பாத்தீங்கன்னா யூஜனி பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னே அவர் கூப்பிட்டு என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீங்க ரஷ்யாக்கு வந்திருந்தீங்க பாத்தீங்களா, அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வெக்கேஷன் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை சொன்ன உடனே ஸ்டீவுக்கு அது ஞாபகம் வருது. அப்படி வந்த உடனே நீ தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா, நீ தான் அதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையா, இப்படியா பண்ண அப்படின்னு கேட்கறப்ப அது குடும்ப கஷ்டத்தினால நான் தெரியாம பண்ணிட்டு தப்பு பண்றதுக்கு அப்புறம் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும், நாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு என் குழந்தை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யூஜனி அவனோட மகளை ஸ்மித்திட்ட கொடுத்துறான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் யூஜனியும் காத்ரினாவும் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாங்க. அப்படி அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டீவ் அப்படின்ற அந்த ஒரு FBI ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட மகளை வளர்க்கவே செய்யறாரு. இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்பின உடனே இன்னொரு பக்கம் FBI பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம ரஷ்யால இருக்கிற அந்த விளாடிமிர் லெவின்றவனை பிடிச்சாங்கன்னு, சப்போஸ் அவனை பிடிக்காம விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பேக் டிரான்சாக்சன் பண்ணிட்டே தான் இருப்பான். நம்மளும் அவன் எந்த மாதிரி பிரீச் பண்ணி நம்ம நெட்வொர்க்ல வந்தான்றதை கண்டுபிடிக்கவும் முடியல. சோ அவனை பிடிச்சி ஜெயில போட்டா மட்டும் தான் இதுக்கு எண்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்க சைட்ல இருந்து ஒருத்தர் எங்களோட நெட்வொர்க் எல்லாத்தையும் பிரீச் பண்ணி உள்ள போய் ராபரி பண்ணிட்டு தர்றான், தயவு செஞ்சு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க உள்ள வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா ஸ்டார்டிங் டைம்ல ரஷ்யன் கவர்மெண்ட் இதை ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே ஆகாது இல்லையா, இவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் போய் சொல்லிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க, அப்படி உள்ள வந்து ஏதாச்சும் ஸ்பை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நாங்க பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மறுத்துறாங்க. அப்படி மறுக்கிற அந்த ஒரு டைம்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விளாடிமிர் லெவின் எக்கச்சக்க பேங்க்கு இந்த மாதிரி ஃபேக்கான அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கான். அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். FBI அதை தடுத்து நிப்பாட்டி டயர்டாயே போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல FBI செம்மையா கடுப்பாகி ரஷ்யன் கவர்மெண்டோட தூதரக அமைச்சர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையிலேயே பண்ணிட்டு இருக்கான், இவனை நாங்க உள்ள வந்து பிடிக்கிறாட்டியும் பரவாயில்ல, நீங்களே உங்க போலீஸ் வச்சு அவனை பிடிச்சு அவன் தங்கியிருக்க இடத்துல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான் கலெக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்னதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்யன் போலீஸ் இந்த விளாடிமிர் லெவினோட லொகேஷனை ட்ராக் பண்ணி அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அவனோட வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர்ஸும் சில கோட்வேர்ட்ஸ் இருக்கிற பேப்பர்ஸ் இருக்கிறத நோட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, சில ஸ்மோக் கன்ஸும் அவன் வச்சிருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே FBI சைடுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆபீசர் மட்டும் அனுப்பிடுங்க சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அவனோட ரூம்ல இருக்கிற எவிடன்ஸை பார்க்க சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப இங்க இருந்து தான் சிட்டி பேங்க் அவன் அக்சஸ் பண்ணிருக்கான் அப்படின்றதை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே விளாடிமிர் லெவினை நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. ஆனா இப்படி இவங்க பெர்மிஷன் கொடுக்குற இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் லெவினுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. சோ அதனாலேயே ரஷ்யன் போலீஸ் அவனோட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவன் இங்க இருந்து கிளம்பி லண்டனுக்கு பிளைட்ல பறந்துடுறான். அப்படி இவன் பறந்த இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா எப்படியோ ரஷ்யன் கவர்மெண்ட் ட்ராக் பண்ணி அந்த விஷயத்தை FBI இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் FBI இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே லண்டன்ல இருக்கிற போலீஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இவனை பார்த்தா உடனே பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் ஃபுல் பிளெஜ்டா சர்ச் பண்ணி அங்க வந்து இறங்கின விளாடிமிர் லெவினை பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஒன்ஸ் அங்க ஜெயில போட்டோன்னே நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, நான் ஒரு இன்னசென்ட் சொல்லிட்டு அவன் அடிச்சு நிப்பாட்டி இருக்கான். ஆனா எனக்கு தான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நிப்பாட்டினாலும் இவனுக்கு எதிராக எக்கச்சக்கமான எவிடன்ஸ் போலீஸ் வச்சிருக்காங்க இல்லையா, FBI வச்சிருக்காங்க இல்லையா, சோ அதனாலேயே அவனை ரிலீஸ் பண்ணாம ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் முடிஞ்சிருது. கடைசியா 2.5 வருஷம் கழிச்சுதான் லண்டன் ஜெயில இருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கோர்ட்டுக்கே கூட்டுறாங்க. அப்படி கோர்ட்டு கூட்டு வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றப்ப அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே இப்பயாச்சும் அதை ஒத்துக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப
இருக்கிறப்ப இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவனுக்கு எதிராக இருக்கிறது தெரிஞ்ச உடனே வேற வழியே இல்லாம நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்படி ஒத்துக்கிட்ட உடனே உனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறோம் அண்ட் $2,40,000 நீ ஃபைனை ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. ஆனா இப்படி இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2.5 வருஷத்தை லண்டன்ல கழிச்சிட்டான் இல்லையா, ஜெயில கழிச்சிட்டான் இல்லையா. சோ அதனால மிச்சம் இருக்கிற 6 மாசம் இல்லாட்டினா 8 மாசம் நீ ஜெயில இருந்தா போதும்னு சொல்லிடுறாங்க. அதனாலே 6 இல்லாட்டினா 8 மாசம் அவன் ஜெயில இருந்து வெளியவும் போயிடறான். அவனை கட்ட சொன்ன அந்த $2,40,000 ஃபைனாவும் கட்டிடுறான். ஆனா எனக்கு $2,40,000 ஃபைனா கட்டினாலும் சிட்டி பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட $1 மில்லியனுக்கு அதிகமான டாலர்ஸை இவன் ராபரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ அவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வெறும் $2,40,000 ஃபைனா கட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா அப்ப மிச்ச காசுலாம் இவனுக்கு கிடைச்ச லாபம் தானே. சோ அதை அவன் என்ன பண்ணா அப்படின்றது யாருக்கும் தெரியவும் இல்ல. ஒன்ஸ் இந்த ஜெயில இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்றது யாருக்கும் தெரியல. சில பேர் வெளியே போனவனே அவனை யாரோ கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வேறு சில பேர் அவன் அமெரிக்கால இருந்து பறந்து போய் வேற ஒரு நாட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற அவனோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் பண்ண ஆள் அப்படின்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா அவனோட நேம் வரலாற்றுல இடம் பிடிச்சிருச்சு இல்லையா, அதாவது விளாடிமிர் லெவின் அப்படின்ற பேர் இடம் பிடிச்சிருச்சு இல்லையா. சோ அந்த ஒரு நேமோட நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவனோட ஐடென்டிட்டியை மாற்றி வாழ்ந்ததா சொல்லப்படுது. எது எப்படியும் இந்த உலகத்துல இப்படியும் கூட கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சைபர் ராபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இந்த ஒரு விளாடிமிர் லெவின் அப்படின்றத யாராலையும் மறக்க முடியாது. ஓகே गाइस, எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை.